கேபிஒய் டைம்ல அப்போ வெளியே வந்த எல்லாருமே தீனா அவர்களா இருக்கட்டும், பாலா அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் எங்களால பார்க்க முடியுது. பட் உங்களை வந்து நிறைய இடங்கள் எங்களால பார்க்க முடியும். இல்ல வந்தவங்க நிறைய பேருங்க. திடீர்னு பூம் ஆகிறவங்களையும் பார்த்திருக்கோம், பட்டுன்னு பாம்பு அடிச்ச மாதிரி போனவங்களையும் பார்த்திருக்கோம். ஸோ அப்படி வந்தா யாரும் இங்க நிலைக்கலன்றோம். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். 3 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். கேபிஒய் ஷோனா எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, கேபிஒய் டைம்ல அப்போ வெளியே வந்த எல்லாருமே தீனா அவர்களா இருக்கட்டும், பாலா அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் எங்களால பார்க்க முடியுது. பட் உங்களை வந்து நிறைய இடங்கள் எங்களால பார்க்க முடியல. ஒரு கேப் இருந்தது அப்படின்னு சொல்லலாமா? இல்ல வந்தவங்க நிறைய பேருங்க. திடீர்னு பூம் ஆகிறவங்களையும் பார்த்திருக்கோம், பட்டுன்னு பாம்பு அடிச்ச மாதிரி போனவங்களையும் பார்த்திருக்கோம். ஸோ அப்படி வந்தா யாரும் இங்க நிலைக்கலன்றோம். இந்த சிடபிள்யூசி ஏன் போகாம கூப்பிடல. இன்னொன்னு, பாலா படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பி. பெரிய எனாமஸான growth we all know. என்னோட நண்பன் யோகி, நானும் அவனும் காலேஜ் மேட்ஸ். நான் எந்த அளவுக்கு அதோட சென்சிட்டிவ் நான் அந்த விஷயத்துல அப்படின்னா, விஜய் டிவிக்கு வந்து கூட அவனோட பால்ட்னஸ்க்கு நான் இது வரைக்கும் ஒரு கவுண்டர் கூட எடுத்தேன். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சொட்ட நான் இது டீம் தான் இருக்காங்க. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். ஸோ ராஜா சார் பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த வாய்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், பார்த்திபன் சார் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நேரில் மீட் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் இல்ல மீட் பண்றதுக்கான நேரம் அமையல. பட் ஒரே செட்ல இருந்தோம், நேர்ல பார்த்துருக்கோம், லைக் பேசினது இல்ல. இது ஒரு டோன்ங்க, எல்லாருக்குமே ஒரு டோன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். என்ன நம்ம வாய்ஸ்ல யாரோ ஆக்சுவலா நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேற, ஒருவேளை மிமிக்ரி பண்றீங்களா அப்படின்னு கூட இல்ல. பேசிக்கலி நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட், அதனால எங்களுக்கு ஸ்ட்ரீட் பிளே, தெருக்கூத்து இதெல்லாம் பண்ணி வோக்கல் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு வாய்ஸ் ஓட்டிக்கிச்சு, அப்படியே வந்துருச்சு ஒரே டோன்ல. இந்த மூவில நீங்க கோ டைரக்டர் அண்ட் இல்ல ஆக்டும் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இல்ல முத படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் என்டையர் டீமுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து த வே தே கன்சீவ்ட் மீ வாஸ் வெரி குட். எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம ஓப்பனா விட்டுருவாங்க. அதாவது ஒரு தப்பான கம்பேரிசன் தான் இருந்தாலும், ஒரு நாயை கயிறோட வாக்கிங் கூட்டு போறதுக்கும் கூட கயிறே இல்லாம கூட்டு போறதுக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த கயிறே இல்லாம ஆமா, உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அண்ட் we know இங்க என்ன வேணும்னு தெரியும். ஸோ ஒரு 3 years ஆஃப் ப்ராசஸ் இந்த மூவி. லைக் ஷூட்டிங் ஆரம்பிச்சு இங்க கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு 6 to 8 மாசம் தான் ஆச்சு. பட் ப்ரீ ப்ரொடக்ஷனா அதோட ஒர்க்காவே ஒரு 3 years, ரொம்ப நாளா ஒர்க் பண்ண இது. அண்ட் எஸ், ரொம்ப ஜாலியா இருக்கு. படத்துக்கு ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக் எழுதியிருக்கேன். அதுல ரொம்ப ஜாலியா இருக்கும். பிரதர்லாம் வந்து படத்துல 2 கைண்ட் ஆஃப் ரோல் நிஷாந்த் பிரதருக்கு. அவர் கூட உட்கார்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வரோம், மேக்கப் போடுவோம், டைலாகா ஓகே நடிச்சிருவோம். ஆனா ஒரு மனுஷன் எல்லாருக்கும் முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து மேக்கப் போடணும். 2 hours ஆஃப் மேக்கப் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம எது கூப்பிட்டாலும், இப்ப என்ன கூப்பிட்டீங்கன்னா இங்க இருந்து சொல்லுங்க அப்படின்னா இவர்ல சொல்லுங்க ப்ரோ, இப்படிதான். லைக் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்லயே இருந்து ஆனா கம்ஃபர்ட்டா ஒரு ஆக்டிங் கொடுக்குது. அவங்க படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப ஈஸியா இருப்பாங்க. கோ டைரக்டரா இருக்கும் பொழுது எனக்கு கோ டைரக்டர்னா என்னன்னே தெரியாது முதல்ல. அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது, ஓஹோ இதுதான் கோ டைரக்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த திரைப்படத்துல எல்லாரும் கொடுத்தாங்க. கிடைச்சதுலாம் இல்லை, கொடுத்தாங்க. ஸோ அதுலதான் நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான். எப்படி எபிசோட்ஸ் பண்ணும்பொழுது இந்த எபிசோடு டிவில வந்தா சிரிப்பாங்கன்னு தான் எழுதுவோம். அதே மாதிரியான ஒர்க் தான் இதுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் சோஃபார் நிறைய பேர் ரிவ்யூ பார்த்தாங்க, எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 to 20 இடத்துல விழுந்து சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட ஃபீட்பேக் இருக்கு. கேபிஒய்ல இருந்து உங்க செட்டப்ல இருந்து வந்த நிறைய பேர் நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ, தென் இப்போ வந்து அந்த கேபிஒய் ஷோ அப்போலாம் பயங்கர ஒரு ட்ரெண்ட். கேபிஒய் ஷோனா எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க? சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பீப்புளோட அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு, காமெடி பார்க்குற அந்த விதமே மாறிடுச்சு? விசிபிலிட்டி தான் மேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து டிவி மட்டும்தான் ஒரு மீடியம். ஓகே, சினிமானா தியேட்டர், ஓகே காமெடி ஷோஸ்னா டிவி. பட் இன்னைக்கு எப்போ நம்ம கையில வந்து ஃபோன்ஸ் வந்துச்சோ, we are very connected to the visible mediums. அப்போ நீங்க ஜோக்கு, எது உங்களை சிரிக்க வைக்கிறதோ அதெல்லாம் ஜோக்கு. அப்போ அதெல்லாம் லிமிட்டடா இருக்கும். இப்போ நம்மளே சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனா நம்ம மாமா ஒருத்தர் இருப்பார், யாராவது மாமா சித்தப்பா, அவரு தான் ஃபன்னே.
ஜாலியா போகும்போது வாடா தம்பி அப்படி தட்டிட்டு போவாரு. இதெல்லாம் நாமே அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நம்ம லைஃப்ல அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல லிமிடெட் எடிஷன்ஸா கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இது எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அது ஒண்ணு. இன்னொன்னு கிரியேஷன் மேட்டர்ஸ். இப்ப நான் கேபிஐ ஒர்க் பண்றேன், இதே மாதிரி ஷோஸ் நிறைய டிவிஸ்ல ட்ரை பண்றாங்க, அதையும் எடுக்கல அப்படின்னா இங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எங்களோட டிரெக்டர் ஒரு காரணமோ, அங்க தாம்சன் சார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஸ்டில் இஸ் ரைட்டர். ஒரு கான்செப்ட் கொண்டு போயிட்டா அந்த கான்செப்ட் தோத்துருன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் உட்கார வச்சு அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. லைக் ஒர்க் பண்ணணும். விஷயமே அதுதான். இப்ப இன்னைக்கு ஏன் சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த மீடியம் காமெடி, நம்மளுக்குள்ளேயே எத்தனை பேர் இன்னைக்கு யூடியூபர்ஸா இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அது ரீச் ஆகிறதுனால அந்த சேச்சுரேஷன்ஸ்க்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மெயின் ரைட்டர்ஸ். அதே மாதிரி கேபிஐ டைம்ல அப்போ வெளியே வந்த எல்லாருமே தீனா அவர்களா இருக்கட்டும், பாலா அவர்களா இருக்கட்டும், எல்லாரையும் எங்களால பார்க்க முடியுது. பட் உங்களை வந்து நிறைய இடங்கள் எங்களால பார்க்க முடியல, ஒரு கேப் இருந்தது அப்படின்னு சொல்லலாமா? அண்ட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அப்பியரன்ஸ்ன்றப்போ என்ன ஆச்சு? எதுவுமே ஆகல. விஷயம் என்னன்னா, நான் அதுக்கடுத்து டிஜிட்டல் பண்ண ஆரம்பிச்சேன். டிவிக்கு அப்புறம் எனக்கு இது எப்படி சொல்றது, தப்பு கிடையாது, ஆனா ரைட் தான். ஆனா எனக்கு நடந்த தப்பா தெரிஞ்சு. ஏன்னா நான் நடிக்க தான் வந்தேன். somehow with God grace, என்னோட டீம், என்னோட குருநாதர், மற்ற என்னோட சீனியர்ஸ் எல்லாரோட ஹெல்ப்னால நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை எழுதுறதுக்கு எல்லா இடத்துலையும் கூப்பிட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆன் ஸ்க்ரீன் எனக்கு பிஹைண்ட் ஸ்க்ரீன் கூப்பிட்டாங்க. எனக்கு அதுல வந்து ஒரு பக்கம் என்னோட திறமைக்காக கூப்பிடுறாங்க. பட் ஆனா நான் இங்கே அதுக்கு வரல. சில நேரங்கள்ல நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லாமலாம் கிடையாது, ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹைட்ல ஆகல. இந்த ப்ராஜெக்ட் இட் டுக் 3 years. சொல்ல நாங்க இது 3 வருஷம். ஸோ அப்ப எங்க போனீங்கன்னு கேட்டீங்கல்ல, இங்கதான் போனேன். இங்கதான் இருந்தீங்க. ஓகே. இந்த கேள்வி உங்க 2 பேர்கிட்ட காமனா கேட்குறேன். இன்னைக்கு வந்து திறமை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்புகள் போயிடுது. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வந்தவங்க நிறைய பேருங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நாம பார்த்துருக்கோம். திடீர்னு பூம் ஆகிறவங்களையும் பார்த்துருக்கோம், பட்டுன்னு பாம் அடிச்ச மாதிரி போனவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி வந்தால் யாரும் இங்கே நிலைக்கலன்றோம். ஓகே, அப்படி வந்தால் யாருமே இங்கே நிலைக்கல. இதோட அர்த்தம் என்னன்னா, மக்களுக்கு இவங்க எல்லாருமே ஒரு ஆட் மாதிரி தான். நீங்க டிவி சேனல்ஸ் மாற்றும் போது வர ஒரு ஆடு தான் இங்கே சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிற எல்லாருமே. இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருந்தோம். மன்னை சாதிக்கு தெரியுமா? ஒரு நேரத்துல ட்ரெண்டிங். புரியுதுங்களா? அவரு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் he was on trending for almost a year. இப்போ இன்னைக்கு அவர் என்னவா இருக்காரு தெரியல. கூமாப்பட்டியில ஒரு நண்பர், ஓகே, அவர் இன்னைக்கு இப்ப ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்துட்டாரு. அந்த இடத்த அவங்க சில பேருக்கு உள்ளுக்குள்ள அந்த திறமை இருந்தா அதை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, தப்புன்னு சொல்லல. ஆனா சோசியல் மீடியால இருந்து உள்ள வரவங்களை சினிமாவில போட்டா ஒரு வியாபாரமா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே அதுவும் நடக்கப்படுது. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது இல்லை. ஆனா மக்களுக்கு தெரியும், இவனை நான் போன்ல தான் பார்ப்பேன், அவ்வளவுதான் வருது, பிடிக்கலாம் தள்ளிட்டு போயிடுவேன், சினிமாவில பார்க்க மாட்டேன், அவனால நடிச்சானா நான் பார்ப்பேன் அப்படின்னு மக்கள் என்னைக்குமே கிளியரா இருந்திருக்காங்க. ஸோ அதனால நிலைப்பாங்களா இல்லையான்றது ஒரு டவுட். வரட்டும், தப்பே கிடையாது. CWC நீங்க ஏன் போகல? இல்ல, நானும் அதுல பிஹைண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து கன்ஃபெஷன் ரூம்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட், அதுல வந்து புகழ் எல்லாம் சேர்ல தான். அதுல பிக் பாஸ் வாய்ஸ் நான் கொடுத்தேன். ஓ அப்படியா? ஆமா, அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. எஸ். ஸோ அது மீடியா மிஷன்ஸ் அவங்களோட ஆஃபீஸ் போனா அவங்க வால் ஷீட்ஸ்ல நிறைய ட்ரெண்டிங் டயலாக்ஸ் இருக்கும், அது அதுல மெயினாவே இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணாம இல்ல CWCல லைக் இல்ல, அது இல்ல, அது அமையல. அந்த எபிசோட் மட்டும் தான் என்னோட ஃபேவரட். நிஜமாவே எனக்கு இப்போதான் தெரியும் இவங்க தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க. எனக்கு இப்போதான் தெரியும். இல்ல, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் பிஹைண்ட் ஒர்க் பண்ணாம வந்துட்டேன். அவங்க இதுக்கப்புறமும் நிறைய ட்ரை பண்ணாங்க அந்த மாதிரி. அந்த அளவுக்கு பீக்கான ஒரு இது நீங்க ட்ரை பண்ணீங்களா? கண்டஸ்டன்ட்டா நம்ம உள்ள போலாம். இல்ல, நான் இப்ப இந்த சீசனுக்கு நான் இங்க இருந்துட்டேன். மேபி ஆசை இருக்கு, இல்லாம இல்ல. உங்களுக்கு என்னவா போவீங்க? கண்டஸ்டன்ட்டா போவீங்களா, கோமாளியா போவீங்களா? நான் கோமாளியா தான் போறேன். ஓகே, கண்டஸ்டா போனாலும் நான் கோமாளி தான். சோ அதனால கோமாளியா தான். எக்ஸ்ட்ராஆர்டினரி டாலன்ட் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்ல கோமாளி. ஓ, அதாவது வந்து பெருமைப்படுத்துறாங்க, பெருமையா தான் சொல்றாங்க அவங்க. இல்ல, இது ஒரு இன்டர்வியூ தான், எனக்கு நிறைய இருக்கு தெரியாம பேசிருப்பாங்க. ஓகே, அப்பனே CWC வந்து போவாம இல்ல, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஒண்ணு கூப்பிடல, இன்னொன்னு. ஆனா அங்கேயும் எனக்கு வந்து ஒரு கால் வந்தது பிஹைண்ட் ரைட்டிங் இந்த கரண்ட் சீசனுக்கு. ஸோ எனக்கு அகைன் பிஹைண்ட்ல போறதுக்கான ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பிஹைண்ட் ஒர்க் நான் பண்ண வேண்டாம் இல்ல. ஆமா ஆமா, எஸ் எஸ். ரொம்ப செலக்டிவா. என்னோட க்ளோஸ் நண்பர்கள் இருக்காங்க, ரெகுலரா கால் பண்ணுவாங்க, எபிசோட் போதுரா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா, ஓகே, அந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அது ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ள இது கூட பண்ணலாம், நான் இந்த வேலையில இருக்கேன், அதனால அது பண்ணுவேன். பாலா படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா.
எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்க திரைப்படம் வர அடுத்த வாரம் பாலாவோட திரைப்படமும் வருது என்பது பெரிய எனாமஸான growth. we all know. மக்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு திறமையான ஆள் நானா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், யோகியாக இருக்கட்டும், எங்களை வளர்த்ததே நீங்க தான். டிவியில நீங்க எங்களை பார்த்து எங்க எபிசோடு கைத்தட்டல அப்படின்னா, ஏன்னா சேனல் வில் ஹேவ் தட் ரேஷியோஸ். எந்த நேரத்துல ரொம்ப நேரம் பார்த்தாங்கன்னு அந்த ஆர்டிஸ்டை தான் சேனல் ரெகுலரா கூப்பிடுவாங்க. இது ரெகுலரா இருக்கிற ஒரு இது. ஓகே, நாம எப்படி இன்சைட்ஸ் பார்க்குறோம், எவ்வளவு நேரம் பார்த்துருக்கானுங்க நம்மளோட வீடியோஸ்ன்னு. ஸோ அப்படி எங்களை மக்கள் அதிகமா பார்த்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துலயே நாங்க உட்காந்துருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் நாங்க வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க எவ்வளவு பேர்களை வளர்த்து விட்டுருக்கீங்க. அப்பேற்பட்ட புரட்சி தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே நீங்க பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ நீங்க ஏற்கனவே டிவியில பார்த்து எங்களை வளர்த்து விட்டுருக்கீங்க, சினிமா இந்த குழந்தைங்க சேம் தான், அந்த ரேஷியோவை கொடுங்க. இவன் நடிக்கிற படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்க காமிச்சிங்கன்னா தான் நாங்க கதை சூஸ்ல இந்த பிசினஸ்க்குள்ள இந்த வேலைக்குள்ள நாங்க எங்களை மோல்டு பண்ணி போய் தான் நான் மக்கள் வைக்கிற ரெக்வஸ்ட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு பாலா. உங்களோட ஃபிலிம் அதாவது வந்து இப்போ நீங்க நடிக்க ஆரம்பிக்கிறீங்கன்றப்போ இது ஒரு டேரிங்கான ஒரு கேரக்டர், எப்படி சூஸ் பண்ணீங்க? நீங்க பண்ணும்போது என்ன யோசிச்சீங்க? இல்ல, எனக்கு டைரக்டர் வந்து இந்த கதை சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் இதை எப்படி கனெக்ட் ஆகும்னு யோசிச்சேன். அப்புறம் இதோட வாழ்வியல், இதோட பிரச்சனைகள் எல்லாருக்கூடயும் பழகி அவங்க ஒரு 2 பேர்கிட்ட நான் வந்து ஐ ஆஸ்க் தம் அபவுட் இட். அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவனோட வழி என்ன, அவனோட விஷயங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுற சொசைட்டின்றது தெரியும் போது தான் எனக்கு இந்த படமே கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் ஓகே, இது நம்ம கேரக்டராக நம்ம ஆக்டிங்காக வந்திருக்கோம், அப்போ இந்த கதை தான் ஹீரோ அப்படின்றப்போ இந்த கேரக்டராக நீ என்ன பண்ண போகிற, என்ன ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்க போகிறன்றது எனக்கு அது ஓப்பனாக இதில் கனெக்ட் ஆனதுனால நான் இமீடியட்டாக அவர்கிட்ட ஓகே சொன்னேன். எனக்கு இல்லை நான் இது எனக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா, நான் 2 பேர்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, இல்லைங்க இது எப்படிங்க நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்க, இது வரைக்கும் ஒரு 3 படம் பண்ணியிருக்கீங்க, அப்போ திருப்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டராக போயிட்டா எப்படி உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும்னு யோசிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அது ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. நம்மளுக்கும் ஒரு ஆக்டராக நம்ம ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுத்தால் நம்மளும் ப்ரூவ் பண்ண முடியுன்ற ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப அதில் நான் ரொம்ப அழுத்தமாக நம்பினேன். ஸோ அதில் எனக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ இமீடியட்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி படமும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்திருக்குன்றமோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் டெபியூ மூவி உங்களுக்கு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் மூவி எங்ககிட்ட தான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் மூவி எடுக்கிறீங்க உங்களை வச்சு, உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை கேளுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இது 3rd மூவி ரிலீஸ் வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன், அந்த 2 படமும் இல்லை சொல்ல நடிச்சிட்டு பிறகுதான் அடுத்த 2 படம் பண்ணீங்க? இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பண்ணியிருக்கு, அதுக்கு அடுத்து ஒன்று பண்ணேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுதுனால அஃபிஷியலி இதோட ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே, அப்படி அது பெரிய மூவி 3 மூவி தான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப சூப்பராக A to Z வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் பண்ணணும். ராஜா சார் வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு அப்படியே ஒப்பிப்பார். அவர் இங்கே இருக்கும் அவர் மைண்டில், ஸ்கிரிப்டெல்லாம் இல்லை, இது சொன்னோன்னா அப்படியே வந்துட்டு. இதெல்லாம் பார்த்தா என் டீச்சர்ஸ்லாம் திட்டுவாங்க, ஏன்டா எத்தனை வாட்டி மனப்பாடம் செய்யணும் பண்ண சொல்றேன், அதெல்லாம் மனப்பாடம் இல்லை அதான் சொல்லுவாங்கல்ல, பேஷன் இருந்ததுன்னா என்ன வேணா பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இவங்களோட கைடன்ஸ்ல தான் நான் பண்ணியிருக்கேன். நான் ஸ்க்ரீன்ல என்ன பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இவங்க எனக்கு சொல்லி கொடுத்தனால தான். கிரெடிட்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. இல்லை நான் இந்த கிரெடிட்ஸை இன்னொரு இடத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணேன் என்னோட டைரக்டர். ஏன்னா இவர் தானே எல்லாத்தையுமே இங்கே இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவீன சரஸ்வதி சபதத்துல மேல பார்வதி சிவனும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல இவங்க தீவிர, அந்த மாதிரிதான் எங்க டைரக்டர். அவருக்கு தெரியும் இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த பால்வாடியில விட்டா அமைதியா இருக்குமா இல்லையான்னு. சோ அதே மாதிரி எங்க எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா கொண்டு போனது நவீத் சார் தான். ஏதாவது ஒண்ணு சொதப்பினால இல்லடா ஏதோ மாறுது, இது பண்ணு, இது சரியா பண்ணு, எவ்வளோ ஜாலியா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ஒர்க்லயும் வந்து பர்ஃபெக்டா இருந்தாங்க. 18 நாள்ல முடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, எவ்வளோ ஒர்க்ஸ் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. நீங்க உங்களை அவர் அப்பந்தே சொல்லிடுறாரு, இவங்களை வச்சு நான் எப்படி எடுத்தேன்னு கேளுங்க, ரொம்ப சேட்டை பண்ணி அந்த மாதிரி. அதெல்லாம் அப்படி இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஓகே, சொல்லிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க, ஐயோ போய் சொல்லிட்டோமே, பெரிய போய் சொல்லிட்டோமே கண்டு குத்திடுவாங்களா அப்படிலாம் இல்லை, நான் வந்து சொன்னா கேட்டுக்குவேன், அது மாதிரி தான். ஓகே, சமத்தான பொண்ணு தான் அவங்களே சொல்றாங்க. ஓகே, ஸோ இவர் சொல்லும்போது சொன்னாரு 2 hours அந்த மேக்கப் அப்படின்ற விஷயம்.
எனக்கே பார்க்கும்போது டவுட்டாக இருந்துச்சு இவருக்கு உண்மையாகவே ஹேர் இருக்குமா எப்படின்ற மாதிரி. பட் 2 hours மேக்கப்புன்றப்போ தென் உங்களுக்கு அது ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா உள்ள, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு டேலாம் எனக்கு 3 hours 15 minutes ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே போடும் போது அதோட இதுக்கு வந்து டைம் எடுத்துச்சு. அது ஏன்னா எப்படி இவருக்கு செட் ஆகணும்னு அவங்களும் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. ஸோ அது டைம் 3 hours 15 minutes ஆச்சு. அதுக்கப்புறமா என்னென்னா ஒரு 4 hours அப்புறமா உள்ளே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து அது தனியாக தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது போக போக அதே பழகிடுச்சு. அதுதான் உண்மையாக. எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேக்கப் போட்டுட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா நீ பரவாயில்லடா ஏதோ எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்ற ஒரு எனக்குள்ள இருந்துச்சு. பட் அது ஃப்ரேமில் அது அந்த கேமராவில் பார்க்கும்போது அப்படியே ஆப்டாக அந்த கேரக்டரா டு டெல் யூ ஃப்ராங்க்லி ஒரு யங் ஒரு பர்சன் வந்து இந்த பாலில் வந்து அப்படியே ஆப்டாக அதில் அது செட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகிடுச்சுன்றது. இல்லாட்டினா துண்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து டேய் என்னடா பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருமே அப்படின்ற எனக்குள்ள அந்த விஷயம் தோணுச்சு. பட் அது எனக்கு கேமராவில் பார்க்கும்போது கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரி ஓகே பண்ண வேலைக்கு ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிச்சு. இவர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஹேரோட பார்த்தீங்களா அந்த மேக்கப்பில் பார்த்தீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஹேரோட தான் பார்த்தேன். ஸோ அப்போது வந்து ஒன்றும் தெரியல. செகண்ட் டே வந்து ஷூட்டில் வந்து பார்த்தப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து கண்டினியூஸாக சிரிச்சுட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து கரெக்டாக அன்றைக்கி சாங் ஷூட் வந்து ஸோ அதில் மானிட்டைஸ்னால பேசுங்க சிரிங்க நான் ஃபுல்லாக சிரிச்சுட்டே சிரிச்சுட்டே தான் இருந்தேன். அதுக்கடுத்து செகண்ட் டே தேர்ட் டேல வந்து அப்படியே செட் ஆகிடுச்சு. இவர் நார்மலாக இப்போ இங்கே பார்த்துட்டு வந்து எனக்கு இது செட் ஆகலை. அந்த பால்டு தான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு அதை பார்த்து பழகிடுச்சு. இவங்க இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இவங்க மேரேஜே பண்ணாலும் பால்னஸ் உள்ளவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து பால்னஸ் லுக் டசன்ட் மேட்டர். இல்ல அப்புறம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த சோஷியல் மீடியாவுல ஃபுல்லா பால்ட் கைஸே டெக்ஸ்ட் பண்றாங்க பேபி ஐ லவ் யூலாம் சொல்றோம்னா அவ்வளவுதான். அதான் லுக் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஒரு சொட்டை வச்சு கான்செப்ட் எடுத்துட்டு நீங்களே இப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி இல்ல கொஞ்ச நேரத்துல எப்படி உங்களை வில்லனா மாத்திட்டாங்க. யாரா இருந்தாலும் வெட்டுவன்ற மாதிரி எதுவா இருந்தாலும் பதில் சொல்லுவோம். அதெல்லாம் ப்ராப்ளம். ஆனா எனக்கு இது வந்து ஒரு காமெடி அப்படின்றத தாண்டி கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் தான். இதுவுமே நம்ம கொஞ்சம் அந்த பார்டர் தாண்டிட்டா ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். சோ எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க படத்துல? இல்ல எனக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று இருந்தது. நவீத் எங்களுடைய இயக்குனர் சொல்லும் பொழுது ஏற்கனவே இதை கதைக்களமா கொண்ட மையக்கருவா கொண்ட ஹிந்தியில வந்திருக்கு, கன்னடால வந்திருக்கு, மலையாளம் வந்திருக்கு. பட் தமிழ் சினிமாவில முதல்ல பண்ண போறோன்றது இப்ப நம்ம கால் வைக்கிறதே எனக்குலாம் அதான். எனக்குலாம் உள்ள ஸ்கிரீன்ல மூஞ்சி தெரிவித்தே வெற்றி தான், படம் ஜெயிக்கணும்லாம் இல்லை, நான் வரத்தையும் ஜெயிக்கிறது தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்பொழுது நம்ம எடுத்து வைக்கிறதே ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வைக்கிறதே பெரிய ஸ்டெப் தான் பொழுது அதுல இந்த கதைக்கு எனக்கு ரொம்ப ரிலேட் ஆனது என்னன்னா என்னோட நண்பன் யோகி. நானும் அவனும் காலேஜ் மேட்ஸ். ஓகே. ஆனா இன்னி வரைக்கும் நான் எந்த அளவுக்கு அதோட சென்சிட்டிவ் நான் அந்த விஷயத்துல அப்படின்னா விஜய் டிவிக்கு வந்து கூட அவனோட பால்ட்னஸ்க்கு நான் இது வரைக்கும் ஒரு கவுண்டர் கூட எழுதுனது. என் ஃப்ரெண்டு அவன் சொட்ட அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, நீ கெட்ட போடுற, நான் நடிக்க தான் வந்திருக்கோம். உன்னோட இன்னெபிலிட்டி அது இன்னெபிலிட்டியே கிடையாது. இல்லை உன்னோட அப்பீரியன்ஸை நான் ஏன்டா கலாய்க்கணும்னு நான் எழுதாமலே இருந்தேன். ஒரே ஒரு எபிசோட் எங்க யோகியோட அந்த பால்ட்னஸ் கலாய்க்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சொந்த பந்த சொட்டேன்னு ஒரு கவுண்டர் போட்டு வேற, அதாவது அந்த எபிசோட்ல நான் இல்லை. அந்த எபிசோட் ஷூட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நான் வரும்போது செம்மையான கலாய்ச்சிட்டாங்க யோகிலாம் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அப்புறம் எபிசோட் பார்த்தா அப்பீரியன்ஸ் கலாய் போட்டிருந்தாங்க. போடலாம், எஸ், அட் த எண்ட் ஆஃப் த டே யாரை கலாய்க்கிறமோ அவங்களுக்கு ஹர்ட் ஆகலைன்னா அது இட்ஸ் அக்செப்டபிள் தான். அவனை பார்த்து நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஓகே ஒரு சொட்டையா இருக்குது, சொட்டை அப்படின்னு மீன் பண்ண தேவையில்ல. பட் முடி கொட்டிட்டதுக்கு அப்புறம் ஒருத்தன் கூட நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட கம்பேனியன், என்னோட கிட்டத்தட்ட குருநாதர். நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அவனோட லைஃப் நான் பார்த்துருக்கேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகிறது எங்கன்னா யோகின்ற ஒரு பர்சனால. இந்த படத்துல அவர் பண்ணியும் இருக்காரு. ஸோ கிளைமேக்ஸ் டைலாக்ஸ்லாம் நான் அவங்களை டிஸ்கஸ் பண்ணேன். கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன் ஒன்று வரும். அவனுக்கு ஃபோன் பண்ணி மாமா நான் இது எழுதியிருக்கேன். அவங்கள நீ அப்புறம் இதெல்லாம் எழுதினேன், டேய் எழுதியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் he gave his inputs. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்டா இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து லைக் ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு அவரோட வேலிடிட்டி அவர் இன்க்ரீஸ் பண்ண, அவருக்கு இன்க்ரீஸ் பண்ண, அவர் பேட்ச் லைக் ஹீஸ் வேரிங் ஹிஸ் பேட்ச். ஓகே அது அவர் கன்வின்ஸ் ஆகணும்ல, எவ்வளோ பெரிய விஷயம். நாங்கள் காலேஜ்ல இருந்து எவ்வளோ பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். அவருக்கு டேய் விக் வச்சுக்கடா, டேய் நீ ஏன்டா தலையை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம்டா. அவனுக்கு அதை கேர் பண்ணிக்கிறத தாண்டி அவன் லைஃப் வேற. முடிய வச்சுதான் என்னை முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு வாழ்றவன் அவன்.
சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேல அவன் சேஞ்ச் ஆகும்போது அவன் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறான். ஸோ ஒரு மனுஷன் தானா முடிவெடுத்து தனக்கானதை பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. அதான் நீங்க இருக்க ரூல்ஸ். ஸோ இப்பேற்பட்ட ஒரு மனுஷனோட நான் டிராவல் பண்ணிருக்கேன். அப்போ இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட வரும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த படத்துல 2 ஹீரோயின், நீங்க வர்ஷினி. உங்களுக்கு எதனைக்காவது தோணுமா இப்ப 2 ஹீரோயின் இருக்காங்க, ஸோ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் உங்க மைண்ட்ல இருந்ததா? இல்லை நான் வந்து டவுட்டே இல்லை. எனக்கு பிரியாங்கிற கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்னு சொல்லி எனக்கு நல்லா ஸ்டார்டிங்லேயே தெரியும். கதை கேட்குறப்போ எனக்கு மெசேஜ் அனுப்புகிறப்பவே வந்து தெரியும். லைக் அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது. நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா இந்த வாய்ஸை வந்து இந்த மூஞ்சிக்கு செட் ஆகாது, வேற வாய்ஸ் வேணும், அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கேரக்டர். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு கதையோட இருக்குது. கேரக்டரா நீங்க இதுல? நோ இல்ல, ஸ்ட்ரிக்ட் இல்ல, ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி. தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி, ஏரியால பெரிய கேடி அந்த மாதிரி ஒரு மாதிரி துரு ஜாலி அப்படி இருக்க மாதிரி. கதையோட பேஸ் வந்து காரைக்குடி பேஸ்ல நடக்குது. ஸோ அதனால இவங்க வந்து அவுட் ஆஃப் த ஃப்ரேம் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி காரைக்குடி பொண்ணு நறுக்குன்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் சொட்ட நினைது ஒரு தேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் லிட்டில் சாப்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சு. தேங்க்யூ ஸோ மச்.